ஆகஸ்ட் 3 தேனி மலை அடிவாரத்தில் நானே மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வேன் என்று மதுரையில் ஆடு மாடுகளின் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஆடு மாடுகளை மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம் என்பதை உணராதவரை நாட்டின் பொருளாதாரம் வளராது. அவையின்றி இயற்கை விவசாயம் கிடையாது. பால் இருக்கும் வரை நாட்டில் பசிப்பட்டினி இருக்காது என ஆடு மாடுகள் மாநாட்டில் சீமான் பேசினார். மேலும் ஆடு மாடுகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே ஆடு மாடுகள் நம் வாழ்வியலோடு ஒன்றி உடன் பிறந்தவைகளாக இருக்கின்றன. காலுக்கு செருப்பாகவும் தோளுக்கு தோல்பையாகவும் மாடுகளின் தோல் பயன்படுகிறது. ஆனால் அவை உண்பதற்கு வைக்கோல் இல்லை. மாடுகளிடமிருந்து பெறப்படும் பால், வெண்ணெய், நெய் உள்ளிட்டவற்றை உண்கின்றனர். அவையோ போஸ்டர்களையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் தான் உண்கின்றன. தமிழகத்தில் 12 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலம் ஆக்கிரமித்து அழித்து விட்டனர். தமிழகத்தில் 1,38,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாலுக்கான சந்தை மதிப்பு உள்ளது. ஆனால் வெறும் 50,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள சாராயத்தை குடிக்க வைக்கின்றனர் என ஆளுங்கட்சி விமர்சித்து பேசினார்.